வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்என்எல் வெண்டர் அவங்க டிஎஸ்சிஎம் அது மூலமாக எப்படி நான் மந்த்லி இன்வாய்ஸ் பில் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய கேப்ஸை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாப் ஆஃப் பேலன்ஸு உங்களுக்கு காட்டும். அந்த டாப் ஆஃப் பேலன்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பில்லு வந்து இன்வாய்ஸ் எப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்என்எல் ஆப் மூலமாக நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஆப் இருந்துச்சு. இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து ஜட் ஸ்மார்ட் போர்ட்டல் மூலமாக தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் பில்லு நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு போக போக உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து இன்வாய்ஸ் பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டேஷ் இருக்கும். ஓகேங்களா? அது மெனு. ஓகேங்களா? அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கமிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? டிஆர்எம் கமிஷன் குவரின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கீழே இன்வாய்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ மந்தோட கமிஷன் இன்வாய்ஸ் பில்லு தான் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துனுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவெண்ட் டைப்பு ப்ளஸ் உங்களுடைய நேமு உங்களுடைய கோட் எல்லாமே இருக்கும். அதில் இன்வாய்ஸ் மந்த்து ப்ளஸ் இன்வாய்ஸ் பில்லோட மந்த் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து இருக்குது ப்ளஸ் வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படி பார்த்துட்டு ஆர்டர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா டு அப்ரூவ் இருக்கும். லாஸ்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அன்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய ஐடி போட்டு உங்களுக்கு கமிஷன் டைப் போட்டு இருப்பாங்க. பீரியடு ப்ளஸ் சேல்ஸு சார்ஜஸ்ஸு ரெவன்யூ ஷேரு ஓடிஎஃப் அமௌண்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்தாட்ட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய இன்வாய்ஸ் பில்லு வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்தாட்ட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். ஓகேங்களா? அந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்வாய்ஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? பெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அந்த வியூ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து இதில் அப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு பின்னாடி அவங்க ஆத்தரைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த பிரிண்ட் இன்வாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிரிண்ட் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் தான் உங்களுக்கு இன்வாய்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து கமிஷன் அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் ஓடிஎஃப் எவ்வளோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதில் வந்து இன்வாய்ஸ் பில்லும் இன்வாய்ஸ் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், டைப் பண்ணுற மாதிரி. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ஜென்ரேட் டிஜிட்டல் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பே டு பை வாலெட். ஓகேங்களா? அது கரெக்டாக தான் இருக்கும். இன்வாய்ஸ் நம்பரை நீங்கள் வந்து போட்டுட்டு பின்னாடி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டேட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் ஆதார் ஓடிபி உங்களுடைய ஆதார் கார்டு. ஓகேங்களா? யார் வென்றோ அவங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ஜென்ரேட் ஓடிபி இருக்கும், ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஆதார் நம்பர் ஒன்ஸ் போட்டு பின்னாடி ஜென்ரேட் கொடுங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு ஒரு டேப் கன்ஃபார்ம் சொல்லிட்டு அக்ரி கேட்கும். நீங்கள் அது ஓகே பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா?
ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் போகும். அந்த 10 செகண்ட்ஸுக்குள்ளே வரலன்னா உங்களுக்கு ஒன்ஸ் இன்னொரு டைம் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இன்னொரு டைம் நீங்கள் வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு ஓடிபி வந்து மென்ஷன் ஆகிடும். ஏன்னா இப்போ சர்வர் ப்ராப்ளம்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வராமல் கூட இருக்கலாம். இதனால ஒன்ஸ் நீங்கள் 1 டைம் 2 டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த ஓடிபி வந்துடும். ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அந்த நம்பர் மட்டும் நீங்க கரெக்டா போட்டுக்கொள்ளுங்கள். ஓகே, நீங்க அந்த ஓடிபி போட்டு பின்னாடி 6 நம்பர் ஓடிபி வரும். அது வேலிடேட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டேப் ஓப்பன் ஆகும். நீங்க ஓகே பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய மந்த்லி இன்வாய்ஸ் பில்லு உங்களுக்கு அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே ஆயிடும். ஓகேங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்டுன்னு காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் பில் சக்ஸஸ் ஆயிடும். உங்களுக்கு இன்வாய்ஸ் டாஸ்க் சென்டரில் போன உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்கும். உங்களுடைய மந்த்லி இன்வாய்ஸ் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது போல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போடப்படும். நியூ கனெக்ஷன் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம ஆன்லைனில் எப்படி என்ட்ரி பண்ணுறது உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு